வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோல பிஜிடிஆர்பி யூனிட் 1ல இருக்கக்கூடிய ஜான் டல்லார் டிஸ்டார்ஷன் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, which one of the following does not show ஜான் டல்லார் டிஸ்டார்ஷன்? 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்க முன்னாடி இந்த ஜான் டல்லார் டிஸ்டார்ஷன் கான்செப்ட்டை நம்ம டீடைலா பார்த்துட்டு அப்புறம் இந்த क्वेश्चन ஆன்சர் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், what is ஜான் டல்லார் டிஸ்டார்ஷன்? Non-linear molecule may distort their geometry to remove the degeneracy of unequally occupied orbital and lower the energy of complex. ஒரு degeneracy of unequally occupied orbital ஒரு நான் லீனியர் மாலிகுல பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த நான் லீனியர் மாலிகுலோட ஜாமெட்ரியில டிஸ்டார்ஷன் ஆகும், அதோட எனர்ஜியுமே லோவா மாறும். இதுதான் ஜான் டல்லார் டிஸ்டார்ஷன் ஆர் ஜான் டல்லார் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நான் லீனியர் மாலிகுலுக்கு ஒரு ஆக்டாகடல் காம்ப்ளெக்ஸ் எடுத்திருக்கோம். இந்த ஆக்டாகடல் காம்ப்ளெக்ஸ்ல T2G EG ஆர்பிட்டால் இருக்கும். இந்த T2G EG ஆர்பிட்டால்ல அன்சிமெட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா அந்த ஆக்டாகடல் காம்ப்ளெக்ஸோட ஜாமெட்ரியில ஒரு டிஸ்டார்ஷன் ஆகும். இதுதான் ஆக்டாகடல் காம்ப்ளெக்ஸ் டிஸ்டார்ஷன் ஆன ஸ்ட்ரக்சர். இதுதான் நம்ம ஜான் டல்லார் எஃபெக்ட் ஆர் ஜான் டல்லார் டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அன்சிமெட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, சிமெட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சிமெட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ மெட்டல் ஆர்பிட்டால்ல D5 கான்ஃபிகரேஷன் எடுத்திருக்கோம். ஒரு ஹை ஸ்பின்ல நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். T2G ல ஒரு 3 எலக்ட்ரான், EG ல 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ ஆக்டாகடல்ல 3 ஆக்சிஸ் இருக்கும். இது X ஆக்சிஸ், இது Y ஆக்சிஸ், இது Z ஆக்சிஸ். இப்போ Z ஆக்சிஸ் வந்து நம்ம எலாங்கேஷன் ஆகிறதா கன்சிடர் பண்ண போறோம். அப்படி Z ஆக்சிஸ் வந்து எலாங்கேஷன் ஆச்சுன்னா அதை நம்ம Z அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ Z அவுட். அப்போ Z அவுட் இருக்கும்போது இங்க Y ஆக்சிஸும் இங்க X ஆக்சிஸ் வந்து கம்ப்ரஷன் ஆகும். அப்படி கம்ப்ரஷன் ஆகும்போது Z ஆக்சிஸ் எலாங்கேஷன் ஆகுறதுனால இந்த Z ஆக்சிஸ் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கும் Z ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய லிகாண்டுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். அப்போ ரிப்பல்ஷன் கம்மியாயிரும். அப்ப Z ஆக்சிஸ் வந்து ரிப்பல்ஷன் கம்மியாகிறதுனால Z ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய எனர்ஜி டிகிரீஸ் ஆயிரும். அப்ப Z ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய 2 ஆர்பிட்டால் இங்க DYZ DXZ, இந்த T2G ல இருக்கக்கூடிய 2 ஆர்பிட்டாலோட எனர்ஜி டிகிரீஸ் ஆயிரும். EG ல DZ2 ஆர்பிட்டால் கம்ப்ளீட்டா Z ஆக்சிஸ்ல இருக்கு, அதோட எனர்ஜி இன்னும் டிகிரீஸ் ஆயிரும். ஓகே, அப்போ இங்க இருக்கக்கூடிய EG ஆர்பிட்டால் ஃபர்தரா ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகுது. இங்க Z அவுட். ஓகே, Z ஆக்சிஸ் வந்து எலாங்கேஷன் ஆகிறதுனால EG ஆர்பிட்டால் ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகுது. அப்ப DZ2 DX2 -Y2, DZ2 எனர்ஜி டிகிரீஸ் ஆகிறதுக்கு Z ஆக்சிஸ் வந்து எலாங்கேஷன் ஆகுது. அப்ப ரிப்பல்ஷன் கம்மியா இருக்கும். சோ அதனால அதோட எனர்ஜி டிகிரீஸ் ஆகுது. இங்க DX2 -Y2 எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னா இது கம்ப்ரஷன் ஆகும். ஓகே, அப்போ இங்க எனர்ஜி சேஞ்சஸ் எடுத்துக்கலாம். இப்போ இங்க ரெண்டுமே ஆஃப் ஃபீல்ட் கான்ஃபிகரேஷன். ஆஃப் ஃபீல்ட் கான்ஃபிகரேஷனா இருந்துச்சுன்னா இதோட CFC டோட்டல் நெட் எனர்ஜி வேல்யூ வந்து 0 தான். நெட் எனர்ஜி வேல்யூ வந்து சேஞ்சஸ் வந்து 0 தான். அப்போ இங்க நோ நெட் எனர்ஜி சேஞ்சஸ். அதே மாதிரி T2G ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகும். DXZ YZ DXY. இங்கேயுமே ஆஃப் ஃபீல்ட் கான்ஃபிகரேஷன் தான். ஏன்னா T2G ல 3 எலக்ட்ரான் இருக்கு. இங்கேயுமே ஆஃப் ஃபீல்ட் கான்ஃபிகரேஷன் ஆயிருந்துச்சுன்னா CFC வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது இதோட வேல்யூ 0. அப்போ இந்த T5 கான்ஃபிகரேஷனா இருந்துச்சுன்னா அது சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் கான்ஃபிகரேஷன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். சிமெட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா அங்க Z அவுட் ஆர் Z இன். Z ஆக்சிஸ் வந்து எலாங்கேஷன் ஆகும்போது சரி, Z ஆக்சிஸ் வந்து கம்ப்ரஷன் ஆகும்போதும் சரி, இங்க EG T2G இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா அங்க நோ நெட் எனர்ஜி சேஞ்சஸ். ஓகே, அப்போ நோ நெட் எனர்ஜி சேஞ்சஸ்ங்கிறதுனால இங்க நோ ஜான் டல்லார் டிஸ்டார்ஷன். அப்ப சிமெட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனா இருந்துச்சுன்னா ஜான் டல்லார் டிஸ்டார்ஷன் நடக்காது. ஓகே, இதே அன்சிமெட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் T4 எடுத்திருக்கோம். T4 கான்ஃபிகரேஷன்ல T2G ல 3 எலக்ட்ரான், EG ல ஒரு எலக்ட்ரான் ஃபில் பண்ணியிருக்கோம். இங்க Z ஆக்சிஸ் வந்து கம்ப்ரஷன் ஆகிறதா வச்சுக்கிறோம். Z ஆக்சிஸ் வந்து கம்ப்ரஷன் ஆச்சுன்னா செட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ செட் அவுட் ஆச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய X ஆக்சிஸ் இங்க இருக்கக்கூடிய Y ஆக்சிஸ் வந்து எலாங்கேஷன் ஆகும். அப்போ X Y ஆக்சிஸோட எனர்ஜி டிகிரீஸ் ஆகும். Z ஆக்சிஸ் வந்து கம்ப்ரஷன் ஆகும்போது Z ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய லிகாண்டுக்கும் சென்டர்ல இருக்கக்கூடிய மெட்டலுக்கு இடையில ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும். ஓகே, ரெண்டு மெட்டல் ஆர்பிட்டால்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு இடையில ரிப்பல்ஷன் இருக்கும். அதனால Z ஆக்சிஸோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ EG ல Z ஆக்சிஸ் வந்து DZ2 இருக்கு. அதே மாதிரி T2G ல DXZ and YZ இருக்கு. இதோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். இதனால டிஸ்டார்ஷன் நடக்குது. ஓகே, இப்படி டிஸ்டார்ஷன் நடக்கும்போது T2G ல நம்ம T2G ல 3 எலக்ட்ரான் இருக்கு. T2G ல நம்ம எலக்ட்ரானை ஃபில் பண்ணியிருக்கோம். 3 எலக்ட்ரானுமே XZ YZ DXY ல 3 எலக்ட்ரானை ஃபில் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ ரெண்டுமே ஆஃப் ஃபீல்ட் கான்ஃபிகரேஷன். அப்ப CFC நெட் எனர்ஜி வேல்யூ வந்து 0 வந்துரும். அதே மாதிரி இங்க DZ2 எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சோ டாப்ல இருக்கு. ஓகே, அப்ப DX2 -Y2 வந்து லோயர் எனர்ஜில இருக்கு. ஏன்னா அது கம்ப்ரஷன், அது வந்து எலாங்கேஷன் ஆயிருக்கும். சோ எனர்ஜி டிகிரீஸ் ஆயிருக்கு. இப்போ ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு EG ல, ஒரு எலக்ட்ரானை லோயர் எனர்ஜில நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ ஒரு எலக்ட்ரான் இருக்கும்போது இதோட நெட் எனர்ஜி வந்து 0 வராது.
ஓகே, நோ நெட் எனர்ஜி சேஞ்சஸ் வராது. ஓகே, அப்போ நெட் எனர்ஜி சேஞ்சஸ் வந்து இங்க இருக்குது. ஆல்ரெடி இருந்த எனர்ஜியோட இப்போ எனர்ஜி வந்து டிகிரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ எனர்ஜி இங்க டிகிரீஸ் ஆயிருக்கிறதுனால இங்க ஜான் டல்லார்ட் டிஸ்டார்ஷன் நடக்கும். ஓகே, அப்போ அன்சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா அந்த ஆர்பிட்டால்ல எனர்ஜி டிகிரீஸ் ஆகும். ஓகே, அப்போ இந்த காம்ப்ளெக்ஸோட எனர்ஜி டிகிரீஸ் ஆகுதுனால இந்த காம்ப்ளெக்ஸோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஜான் டல்லார்ட் டிஸ்டார்ஷன் வந்து அன்சிமெட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருந்தால் நடக்கும். அப்படி அன்சிமெட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும்போது அந்த ஜான் டல்லார்ட் எஃபெக்ட் நடக்கும். அப்போ அந்த காம்ப்ளெக்ஸோட எனர்ஜி டிகிரீஸ் ஆகும், அந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ செட் அவுட் அண்ட் செட் இன் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஒரு ஆக்டாகெட்ரல் காம்ப்ளெக்ஸ் எடுத்திருக்கோம், ஒரு ஆக்சியல் அண்ட் ஈக்குட்டோரியல் ரெண்டு பாண்ட் எடுத்திருக்கோம். இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், ரெண்டுமே ஈக்குட்டோரியல். ஓகே, அதே மாதிரி இது இசட் ஆக்சிஸ். இசட் ஆக்சிஸ் வந்து ஆக்சியல்ல இருக்கும். ஓகே, அப்போ ஆக்சியலும் ஈக்குட்டோரியல் ரெண்டுமே ஒரு ஆக்டாகெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல பாண்ட் லென்த் ஈக்குவலா இருக்கும். இதே செட் இன் செட் அவுட் ஆச்சுன்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ செட் அவுட் டிஸ்டார்ஷன் நடந்தா, செட் அவுட்னா செட் ஆக்சிஸ் வந்து எலாங்கேஷன் ஆகும்போது, இப்போ செட் ஆக்சிஸ் எலாங்கேஷன் ஆகும்போது அதோட ஆக்சியல் பாண்ட் லென்த் வந்து லாங் ஆகும். இது ஆக்சியல் பாண்ட் லென்த், இது ஈக்குட்டோரியல், இது ஈக்குட்டோரியல். அப்ப ஆக்சியல் பாண்ட் லென்த் வந்து ஹையரா இருக்கும். ஓகே, அப்போ ஆக்டாகெட்ரல் வந்து டிஸ்டார்ஷன் ஆகும்போது, செட் அவுட் டிஸ்டார்ஷன் ஆகும்போது அது டிஸார்டர் ஆக்டாகெட்ரல்னு சொல்லுவோம், ஆர் டெட்ராகோனல் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி செட் இன் டிஸ்டார்ஷன் நடக்கும்போது, செட் இன் டிஸ்டார்ஷனா செட் ஆக்சிஸ் வந்து கம்ப்ரஷன் ஆகும்போது, அப்போ செட் ஆக்சிஸ் வந்து கம்ப்ரஷன் ஆச்சுன்னா அங்க ஈக்குட்டோரியல் பாண்ட் லென்த் வந்து ஹையரா இருக்கும். ஓகே, அப்போ செட் ஆக்சிஸ் வந்து கம்ப்ரஷன் ஆச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வந்து எலாங்கேஷன் ஆயிருக்கும். ஓகே, அப்போ அங்க ஆக்சியல் பாண்ட் லென்த் வந்து ஷார்ட்டரா இருக்கும். ஆக்சியல் பாண்டுங்கிறது செட் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய ஆக்சியல், ஈக்குட்டோரியல் பாண்ட் லென்த் வந்து லாங்கரா இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி டிஸ்டார்ஷன் செட் அவுட் அண்ட் செட் இன் டிஸ்டார்ஷன் நடக்கணும் நடந்து எப்போ நடக்கும் அப்படின்னா T2G அண்ட் EG ஆர்பிட்டல்ல அன்சிமெட்ரிக்கலி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா அப்போ செட் அவுட் அண்ட் செட் இன் டிஸ்டார்ஷன் நடக்கும். ஓகே, இதுல காமனா நடக்கிறது இந்த செட் அவுட் டிஸ்டார்ஷன், அதாவது செட் ஆக்சிஸ் வந்து எலாங்கேஷன் ஆகிறது தான் நடக்கும். அதே மாதிரி T2G EG ஆர்பிட்டல்ல அன்சிமெட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருந்தா இது நடக்கும். ஓகே, அப்போ அன்சிமெட்ரிக்கலி ஃபீல்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து T2G ஆர்பிட்டல்ல இருந்துச்சுன்னா அங்க வீக் ஜான் டல்லார்ட் டிஸ்டார்ஷன் நடக்கும். அதுதான் நம்ம டைனமிக் டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அன்சிமெட்ரிக்கலி ஃபீல்ட் EG ஆர்பிட்டல்ல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருந்தா அங்க ஸ்ட்ராங் ஜான் டல்லார்ட் டிஸ்டார்ஷன் நடக்கும். அது ஸ்டாட்டிக் ஜான் டல்லார்ட் டிஸ்டார்ஷன் அப்படி சொல்லுவோம். ஜான் டல்லார்ட் டிஸ்டார்ஷன் நடக்கும்போது அதோட எனர்ஜி டிகிரீஸ் ஆகும், அதோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ செட் அவுட் அண்ட் செட் இன் டிஸ்டார்ஷன் நம்ம டீடைலா பார்க்கலாம். சேஃப்டி டயகிராம் ஆஃப் ஆக்டாகெட்ரல் காம்ப்ளெக்ஸ் எடுத்திருக்கோம். இந்த ஆக்டாகெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், ரெண்டுமே ஈக்குட்டோரியல் பொசிஷன் இருக்கு. இது இசட் ஆக்சிஸ் ஆக்சியல் பொசிஷன்ல இருக்கு. இப்போ செட் அவுட் டிஸ்டார்ஷன் நடக்கும்போது செட் ஆக்சிஸ் வந்து எலாங்கேஷன் ஆகும், அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒய் ஆக்சிஸும் எக்ஸ் ஆக்சிஸும் கம்ப்ரஷன் ஆகும். ஓகே, அப்போ செட் ஆக்சிஸ் வந்து எலாங்கேஷன் ஆகும்போது செட் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய லிகாண்ட் ஆர்பிட்டாலுக்கும் மெட்டல் ஆர்பிட்டாலுக்கும் இடையில ரிப்பல்ஷன் வந்து மினிமமா இருக்கும். ஓகே, அப்போ செட் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் dz², இங்க dyz dxz, இந்த மூணு ஆர்பிட்டாலோட எனர்ஜி டிகிரீஸ் ஆகும். அப்போ எக்ஸ் ஒய் ரெண்டு ஆக்சிஸுமே கம்ப்ரஷன் ஆகுறதுனால எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ EG ஆர்பிட்டால் செட் அவுட் டிஸ்டார்ஷன் நடக்கும்போது ரெண்டா ஸ்பீட் ஆகும், எக்ஸ் ஒய் ஆக்சிஸோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், செட் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலோட எனர்ஜி டிகிரீஸ் ஆகும். அதே மாதிரி இங்க T2G ஆர்பிட்டால் ரெண்டா ஸ்பீட் ஆகும், எக்ஸ் ஒய் ஆக்சிஸ்ல இருக்குது எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி செட் ஆக்சிஸ் வந்து எலாங்கேஷன் ஆகுறதுனால அந்த ஆர்பிட்டால் வந்து எனர்ஜி டிகிரீஸ் ஆகும். ஓகே, அப்போ dx² - y² dz² உள்ள எனர்ஜி டிஃபரன்ஸ் நம்ம Δ1 எடுத்திருப்போம். dxy அடுத்தது இங்க xz yz ஓட எனர்ஜி டிஃபரன்ஸ் Δ2 அப்படின்னு எடுத்திருப்போம். இதே செட் இன் டிஸ்டார்ஷன் நடக்கும்போது செட் ஆக்சிஸ் வந்து கம்ப்ரஷன் ஆகும். அப்போ செட் ஆக்சிஸ் வந்து கம்ப்ரஷன் ஆச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வந்து எலாங்கேஷன் ஆகும். ஓகே, அப்போ செட் ஆக்சிஸ் வந்து கம்ப்ரஷன் ஆகும்போது செட் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய லிகாண்ட் ஆர்பிட்டாலுக்கும் மெட்டல் ஆர்பிட்டாலுக்கும் இடையில ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும். அப்போ செட் ஆக்சிஸ் ஆர்பிட்டால் மட்டும் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதே மாதிரி இப்போ EG ரெண்டா ஸ்பீட் ஆகுது, செட் இன் டிஸ்டார்ஷன் நடக்கும்போது அந்த செட் ஆக்சிஸ் வந்து க்ளோஸா வரதுனால ஸோ அதோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது, ரிப்பல்ஷன் ஆகும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ் வந்து எலாங்கேஷன் ஆகும், ஸோ அதோட எனர்ஜி டிகிரீஸ் ஆகும். அதே மாதிரி இங்க T2G ரெண்டா ஸ்பீட் ஆகும், z ஆக்சிஸ் வந்து dxz and yz, இது z ஆக்சிஸ்ல பார்ஷியலா அது ஆக்குபை பண்ணிருக்கனால xz and yz ஓட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், xy ஆக்சிஸ் ஓட எனர்ஜி டிகிரீஸ் ஆகும்.
ஓகே, அப்போ டோட்டலா இங்க இருக்கக்கூடிய இந்த செட்டிங் டிஸ்டார்ஷன் டாப்ல dz² அண்ட் dxy குள்ள எனர்ஜி டிஃபரன்ஸ் நம்ம டெல்டா ஓ அப்படின்னு சொல்லுவோம். இதுல கிறிஸ்டல் ஃபில் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஆஃப் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். அப்ப இது வந்து என்னன்னா ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ், இது டிஸார்டட் ஆக்டாஹெட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆர் டெட்ராகோனல் கிறிஸ்டல் ஃபில் ஸ்பிளிட்டிங் சொல்லுவோம். இதுல டெல்டா ஓ வேல்யூ வந்து ஹையரா இருக்கும் டெல்டா 1 டெல்டா 2 கம்பேர் பண்ணும்போது. அப்போ இதுல டெல்டா 1 ஹையரா இருக்கும் டெல்டா 2 கம்பேர் பண்ணும்போது. அப்ப டெல்டா 1 வந்து ஹையரா இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இங்க இந்த dz² ஆர்பிட்டால் வந்து கம்ப்ளீட்டா அது z ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால சோ இது அதிகமா உங்களுக்கு எனர்ஜி டிகிரீஸ் ஆகும். எதை dxz அண்ட் dyz ஆர்பிட்டால கம்பேர் பண்ணும்போது. ஓகே, அதனால இங்க டோட்டல் எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து அதிகமா இருக்கும் டெல்டா 1ல. டெல்டா 2 வந்து எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து பார்ஷியலா தான் z ஆக்சிஸ் ஆக்குபை பண்ணிருக்கு. அதனால எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து மினிமமா இருக்கும். ஓகே, அதனால தான் இது எனர்ஜி டிஃபரன்ஸ் ஆர்டர் வந்து டெல்டா ஓ, அடுத்து டெல்டா 1, அடுத்து டெல்டா 2. ஓகே, அடுத்தது T1 and T10 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஹை ஸ்பின் பார்க்கலாம். ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸா இருந்தா பேரிங் எனர்ஜி அதிகமா இருக்கும், கிறிஸ்டல் ஃபில் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி வந்து கம்மியா இருக்கும். இது வீக் ஃபீல்ட் லிகாண்ட் பிரசன்ட் ஆயிருந்துச்சுனா. இப்போ D1 and T10 வரைக்கும் நம்ம எழுதி இருக்கோம். ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்க்கு T2G EG ல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி இருக்கோம். ஓகே, அப்ப அந்த இதுல யாருக்கு வந்து சிமெட்ரிக்கல் அன்சிமெட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதுல T3 T5 T8 T10 இதெல்லாம் ஹை ஸ்பின்னா இருக்கும்போது T3 ல இங்க பார்க்கும்போது T2G ல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சிமெட்ரியா இருக்கு. T5 ல இங்க சிமெட்ரி, T2G EG ல சிமெட்ரியா இருக்கு. T8 ல T2G ல 6 எலக்ட்ரான் சிமெட்ரியா இருக்கு, EG லயும் சிமெட்ரியா இருக்கு ஆஃப் ஃபீல்ட். T10 ல கம்ப்ளீட்டா எல்லாமே சிமெட்ரியா இருக்கு. அப்ப T3 T5 T8 T10 இந்த நாலு ஆர்பிட்டாலுமே சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் T2G EG ஆர்பிட்டால இருக்கிறதுனால இது நோ ஜான் டாலர் டிஸ்டார்ஷன். ஜான் டாலர் டிஸ்டார்ஷன் நடந்தா Z அவுட் Z டிஸ்டார்ஷன் நடந்தாலும் அதுல நெட் எனர்ஜி சேஞ்சஸ் வந்து இருக்காது. ஓகே, அதனால இங்க நோ ஜான் டாலர் டிஸ்டார்ஷன். அதே மாதிரி D1 D2 T6 T7 இதுலலாம் T2G ல வந்து அன்சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான், இதுலயும் T2 ல 2 எலக்ட்ரான், T6 ல இதுல வந்து அன்சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான். அப்ப இதெல்லாம் அன்சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் வந்து T2G ஆர்பிட்டால இருக்கு. இப்போ D6 ல T2G ல தான் அன்சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இருக்கு, EG ல சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான். அதே மாதிரி இதுல அன்சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் D1 ல T2G ல இருக்கு, இதுலயும் T2G ல அன்சிமெட்ரிக்கல் இருக்கு, இதுலயும் T2G ல தான் அன்சிமெட்ரிக்கல் இருக்கு, TG ல EG ல சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான். அப்ப T2G ல அன்சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அங்க டைனமிக் டிஸ்டார்ஷன் நடக்கும், அது வீக் ஜான் டாலர் டிஸ்டார்ஷன். அதே மாதிரி T4 T9 ல பார்க்கலாம். T4 T9 ல D2G ல சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான், T2G ல சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் T4 and T9 ல இருக்கு. ஆனா EG ல அன்சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, அப்ப EG ல அன்சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா இங்க ஸ்ட்ராங் ஜான் டாலர் ஸ்டாட்டிக் ஜான் டாலர் டிஸ்டார்ஷன் நடக்கும். அதான் ஸ்ட்ராங் ஜான் டாலர் டிஸ்டார்ஷன். இது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்க்கு. நீ லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் பார்க்கலாம். லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்ல கிறிஸ்டல் ஃபில் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கும் பேரிங் எனர்ஜி கம்பேர் பண்ணும்போது. ஸ்ட்ராங் ஃபீல்டா இருந்துச்சுன்னா கிறிஸ்டல் ஃபில் ஸ்பிளிட்டிங் அதிகமா இருக்கும். ஓகே, அப்போ இங்க D1 ல இருந்து T10 வரைக்கும் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிருக்கோம். இதுல T3 T6 T8 T10 இந்த நாலுக்குமே என்னன்னா சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. அப்ப சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் இங்க T2G ல இருக்கு, இங்க T2G ல இருக்கு, இங்க T2G and EG ல இருக்கு, அதே மாதிரி T10 ல T2G EG ல இருக்கு. அப்ப இங்க எல்லாத்துலயுமே சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கனால இங்க ஜான் டாலர் டிஸ்டார்ஷன் நடக்காது, நோ ஜான் டாலர் டிஸ்டார்ஷன். செட் இன் டிஸ்டார்ஷன் நடந்தாலும் அங்க நோ நெட் எனர்ஜி சேஞ்ச், சோ நோ ஜான் டாலர் டிஸ்டார்ஷன். அதே மாதிரி வீக்கா இருக்கக்கூடியது என்னன்னா T1 T2 T4 T5 இந்த நாலுமே என்னன்னா T2G ஆர்பிட்டால்ல அன்சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. இங்க D1 ல T2G ல 1 எலக்ட்ரான், இங்க T2 ல 2 எலக்ட்ரான், T4 ல 4 எலக்ட்ரான் அன்சிமெட்ரிக்கலா இருக்கு, T5 ல இங்க 5 எலக்ட்ரான் அன்சிமெட்ரிக்கலா இருக்கு. இங்க நாலுலயுமே T2G ல அன்சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கிறதுனால இத வீக் ஜான் டாலர் டிஸ்டார்ஷன் ஆர் டைனமிக் ஜான் டாலர் டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி D7 D9 ல இங்க EG ஆர்பிட்டால்ல அன்சிமெட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கு, அதனால நம்ம ஜான் டாலர் டிஸ்டார்ஷன் இங்க நடக்கும். அது ஸ்டாட்டிக் ஜான் டாலர் டிஸ்டார்ஷன் ஆர் ஸ்ட்ராங் ஜான் டாலர் டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ क्वेश्चंस பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन which one of the following does not show ஜான் டாலர் டிஸ்டார்ஷன். இது PGTRB 2019 ல கேட்ட क्वेश्चन. ஃபர்ஸ்ட் CuCl6 4- கொடுத்திருக்காங்க. இந்த CuCl6 க்கு ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிச்சோம்னா இங்க ஜான் டாலர் டிஸ்டார்ஷன் எதுக்கு நடக்காது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த CuCl6 ல இப்போ நம்ம காப்பரை நம்ம X ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுல Cl ஓட ஆக்சிடேஷன் நம்பர் -1. சோ மொத்தம் Cl வந்து 6 இருக்கு. சோ -1 × 6 -6 ஈக்குவல் டு காம்ப்ளெக்ஸ் வெளியே 4 மைனஸ் இருக்கு. சோ ஈக்குவல் டு -4. ஓகே, அப்ப X ஈக்குவல் டு
6 minus 4. அப்போ x ஓட வேல்யூ என்ன அப்படின்னா காப்பரோட வேல்யூ +2. அப்போ காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்க வந்து +2ல இருக்கு. ஓகே, அப்போ காப்பர் வந்து +2ல இருந்துச்சு அப்படின்னா காப்பரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d10, காப்பருக்கு அட்டாமிக் நம்பர் 29, 3d10 4s1 அப்படின்னு இருக்கும். அப்போ காப்பர் வந்து 2+ல இருந்தா 4sல ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆயிரும், அதே மாதிரி 3d10ல ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆயிரும். அப்போ காப்பர் இந்த 2+க்கு கான்ஃபிகரேஷன்னா 3d9. 3d9க்கு நம்ம பார்க்கலாம். இப்போ காப்பர் காம்ப்ளெக்ஸ் எடுத்திருக்கோம். அதுல 3d9க்கு வந்து இங்க Cl வந்து வீக் ஃபீல்ட் லிகாண்ட். 3d9 ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி வீக்கா இருந்தாலும் சரி T2ல 6 எலக்ட்ரான், Eg-ல 3 எலக்ட்ரான் இருக்கும். அப்ப இங்க Eg ஆர்பிட்டால அன்சிமெட்ரிக்கலா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கு. அப்ப Eg ஆர்பிட்டால இருந்தா ஸ்ட்ராங் ஜான் டல்லார்ட் டிஸ்டார்ஷன் நடக்கும். இதே மாதிரி பி ஆப்ஷன்ல COCN6 இருக்கு. இதுல கோபால்டோட ஆக்சிடேஷன் நம்பர் பார்க்கலாம். கோபாலுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் இதுல Cn வந்து -6 வந்துரும். ஒரு Cnக்கு -1. டோட்டலா காம்ப்ளெக்ஸ்க்கு வெளியே 4 மைனஸ் இருக்கு. அப்போ இந்த 6 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம்னா +6 மாறும். +6ல இருந்து 4 மைனஸ் பண்ணா +2. ஓகே, அப்போ இங்க கோபால்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. கோபால்டுக்கு அட்டாமிக் நம்பர் 27 இருந்துச்சுன்னா அதுக்கு 3d7 4s2. கோபால்ட் +2 இருக்கிறதுனால 4sல இருந்து 2 எலக்ட்ரான் லாஸ் ஆயிரும், 3d7. அப்போ 3d7 இருந்து இங்க ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் இருக்கு, ஸ்ட்ராங் ஃபீல்டு. ஓகே, அப்போ லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். அப்போ 3d7 நம்ம இங்க D2Gல 6 எலக்ட்ரான், Eg-ல ஒரு எலக்ட்ரானை ஃபில் பண்ணியிருக்கோம். அப்போ இங்க Eg-ல அன்சிமெட்ரிக்கலா இருக்கு, ஸ்ட்ராங் ஜான் டல்லார்ட் டிஸ்டார்ஷன் நடக்கும். அதே மாதிரி அடுத்தது Cr அசிட்டோனேட் எடுத்திருக்கோம். இந்த காம்ப்ளெக்ஸ்ல இந்த அசிட்டோனேட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து -1, இதோட ஆக்சிடேஷன் நம்பர் -1 இருந்துச்சுன்னா டோட்டலா இங்க 3 காம்ப்ளெக்ஸ் இருக்கு. டோட்டல் ஆக்சிடேஷன் நம்பர் -3 ரைட் ஹேண்ட்ஸ் கொண்டு போனா +3. இதுக்கு வெளியே காம்ப்ளெக்ஸ் வேலை 0 இருக்கு. அவ -3 ரைட் ஹேண்ட்ஸ் கொண்டு போனா அது +3 மாறும். குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. குரோமியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 24, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d5 4s1. அப்போ 4sல இருந்து 1 லாஸ் ஆயிரும், 3dல இருந்து 2 லாஸ் ஆயிரும். அப்போ 3d5ல இருந்து 2 லாஸ் ஆயிரும். அப்போ 3d5ல இருந்து 2 லாஸ் ஆகும்னா அதோட கான்ஃபிகரேஷன் 3d3. 3d3க்கு நம்ம T2Gல 3 எலக்ட்ரானை ஃபில் அப் பண்ணியிருக்கோம். அப்போ இது T2G வந்து சிமெட்ரிக்கலா இருக்கு. அப்போ சிமெட்ரிக்கலா இருந்தா நோ ஜான் டல்லார்ட் டிஸ்டார்ஷன். அதே மாதிரி லாஸ்ட் இது CuEn3. இப்போ En3ங்கிறது எத்திலீன் டையமின். எத்திலீன் டையமின் வந்து ஆக்சிடேஷன் வந்து 0. அப்போ காப்பர் வந்து 2+ இருக்கு. காப்பர் 2+ இருந்தா நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், காப்பர் 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட். காப்பர் 2+ இருந்துச்சுன்னா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d9 இருந்துச்சுன்னா இதுக்கு T2Gல 6 எலக்ட்ரான், Eg-ல 3 எலக்ட்ரான். ஓகே, அப்போ இங்க ஸ்ட்ராங் ஜான் டல்லார்ட் டிஸ்டார்ஷன் நடக்கும். ஏன்னா அன்சிமெட்ரிக்கலா Eg ஆர்பிட்டால் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கு. அப்போ இங்க நோ ஜான் டல்லார்ட் டிஸ்டார்ஷன் நடக்கிறது ஆப்ஷன் C தான். ஓகே, ஆப்ஷன் Cல தான் நோ ஜான் டல்லார்ட் டிஸ்டார்ஷன். சோ ஆப்ஷன் C இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். ஸ்ட்ராங் ஜான் டல்லார்ட் எஃபெக்ட் எக்ஸ்பெக்டட் இன் 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து D4 D9, அடுத்து D3 D5. இது அப்ப D2ல இருந்து D9 வரைக்கும் எடுத்திருக்காங்க. அப்ப D2ல இருந்து D9 வரைக்கும் நம்ம கான்ஃபிகரேஷன் எழுதிட்டோம். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல T4 and D9 இருக்கு. அப்ப அது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸா இருக்கு. அப்ப T4 and D9 எடுத்திருக்கோம். அது ஹை ஸ்பினா எடுத்திருக்கோம். அதுல ஹை ஸ்பின்ல வந்து T2Gல 3 எலக்ட்ரான், Eg-ல 1 எலக்ட்ரான். அப்ப இங்க அன்சிமெட்ரிக்கலா Eg-ல இருக்கு. அப்ப ஸ்ட்ராங் ஜான் டல்லார்ட் டிஸ்டார்ஷன் நடக்கும். இதே மாதிரி T9ல Eg-ல வந்து அன்சிமெட்ரிக்கலா டிஸ்டார்ஷன் இருக்கு, ஸ்ட்ராங் ஜான் டல்லார்ட் டிஸ்டார்ஷன் நடக்கும். ஓகே, அப்போ ஆப்ஷன் D4 D9ல தான் ஆன்சர் கரெக்ட். அதே மாதிரி அடுத்தது T3 D5 பார்க்கலாம். T3 D5 இங்க இருக்கு. T3 D5ல வந்து T2Gல வந்து சிமெட்ரிக்கலா இருக்கு. அதே மாதிரி D5ல T2G Eg-லயும் சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கு. அப்போ நோ ஜான் டல்லார்ட் டிஸ்டார்ஷன். அடுத்தது D7 D8 D9. D7 D8 D9ல பாருங்க, D7 D8 D9. D7 வந்து லோ ஸ்பின். அப்ப லோ ஸ்பினா இருந்துச்சு அப்படின்னா இங்க T2Gல 6 எலக்ட்ரான், Eg-ல 1 எலக்ட்ரான். அப்ப Eg-ல அன்சிமெட்ரிக்கலா இருக்கு, ஸ்ட்ராங் ஜான் டல்லார்ட் டிஸ்டார்ஷன். இங்க சிமெட்ரிக்கலா இருக்கு, அப்போ நோ ஜான் டல்லார்ட் டிஸ்டார்ஷன். இங்கேயும் ஜான் டல்லார்ட் டிஸ்டார்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ D7 D8 D9ல ஸ்ட்ராங் ஜான் டல்லார்ட் டிஸ்டார்ஷன் D7 D9லயும் நடக்கும். ஆனா D8ல ஜான் டல்லார்ட் டிஸ்டார்ஷன் நடக்காது, நோ ஜான் டல்லார்ட் டிஸ்டார்ஷன். இது எல்லாமே லோ ஸ்பின். ஓகே, அப்போ இங்க ஆப்ஷன் C ஆப்ஷனும் வராது. அடுத்தது D ஆப்ஷன் D2 D6. T2 D6ல ஹை ஸ்பின் கொடுத்திருக்காங்க. T2ல 2 எலக்ட்ரான், D6ல ஹை ஸ்பின் வந்து 6 எலக்ட்ரானை ஃபில் அப் பண்ணியாச்சு. அப்ப இங்க வந்து T2Gல T2G வந்து அன்சிமெட்ரிக்கலா இருக்கு, T2 இங்க அன்சிமெட்ரிக்கலா இருக்கு. ரெண்டுமே T2Gல தான் அன்சிமெட்ரிக்கலா இருக்கு. அப்போ இங்க வீக் ஜான் டல்லார்ட் டிஸ்டார்ஷன் நடக்கும். அப்போ क्वेश्चनல ஸ்ட்ராங் ஜான் டல்லார்ட் டிஸ்டார்ஷன் A ஆப்ஷன் தான். T4 D9ல தான் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்ல நடக்கும். ஓகே, அடுத்தது
ஜான் டல்லார்ட் டிஸ்டார்ஷன் ஆர் நாட் எக்ஸ்பெக்டட் இன். இது டிஆர்பி பாலிடெக்னிக் 2017 கேட்ட கொஸ்டின். எதுல நடக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் T4 ஹை ஸ்பின் கொடுத்துருக்காங்க. T4 அப்ளை பண்ணியிருக்கோம். T2ல 3 எலக்ட்ரான், EGல 1 எலக்ட்ரான். ஓகே, இது EGல அன்சிமெட்ரிக்கலா இருக்கு. அப்ப அன்சிமெட்ரிக்கலா இருந்தா ஸ்டாட்டிக் ஜான் டல்லார்ட் டிஸ்டார்ஷன் நடக்கும். ஸ்ட்ராங் ஜான் டல்லார்ட் டிஸ்டார்ஷன். அடுத்தது பி ஆப்ஷன்ல T4 லோ ஸ்பின். லோ ஸ்பின் நம்ம ஃபில் பண்ணிருக்கோம். T2ல 4 எலக்ட்ரான். அப்ப இதுல T2ல தான் உங்களுக்கு அன்சிமெட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கு. T2ல அன்சிமெட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா டைனமிக் ஜான் டல்லார், அதாவது வீக் ஜான் டல்லார் டிஸ்டார்ஷன் நடக்கும். அடுத்து D9ல வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். EGல வந்து அன்சிமெட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கு. அப்ப ஸ்டாட்டிக் ஜான் டல்லார் டிஸ்டார்ஷன் நடக்கும். ஸ்ட்ராங் ஜான் டல்லார் டிஸ்டார்ஷன். அடுத்து D3 சிஸ்டம். D3ல நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். T2ல 3 எலக்ட்ரான். அப்ப T2ல இது வந்து சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. அப்ப இங்க தான் நோ ஜான் டல்லார் டிஸ்டார்ஷன். ஓகே, அப்போ இந்த क्वेश्चन தேர்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் D3 சிஸ்டம் இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். A John Dallard distortion of titanium hexaqua 3+ complex எடுத்திருக்கோம். இது PGTRB 2013ல கேட்ட क्वेश्चन. அதோட ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரைஸ் இட்ஸ் சிமெட்ரி, பி ஆப்ஷன் வந்து லாஸ் ஆஃப் வாட்டர் லிகாண்ட், சி ஆப்ஷன் வந்து ரெடக்ஷன் ஆஃப் மெட்டல் டு டைட்டேனியம், டி ஆப்ஷன் வந்து ரிமூவ் அண்ட் எலக்ட்ரானிக் டீஜெனரேஷன். இந்த 4 ஆப்ஷன்ல ஜான் டல்லார்ட் டிஸ்டார்ஷன் இந்த காம்ப்ளெக்ஸ்ல நடக்கும்போது அதோட சிமெட்ரி ரைஸ் ஆகுமா, இல்ல லிகாண்ட் வாட்டர் லிகாண்ட் வந்து லாஸ் ஆகுமா, இல்ல இந்த டைட்டானியம் மெட்டல் ரெடக்ஷன் ஆகுமா, இல்லனா இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் டீஜெனரேஷன் ரிமூவ் ஆகுமா, இது எது டிஸ்டார்ஷன் நடக்கும்போது நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்துருந்தோம். இதோட ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.